Hey guys, Yamaha Rajdoot 350 அப்படிங்கிற இந்த ஒரு கிளாசிக் 350 பைக் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 ரைவலா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராஜ்தூத் 350 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,75,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அந்த ரெட்ரோ டிசைனும் இந்த பைக்கில் இருக்க போகுது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே பெஸ்ட்டாக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ராஜ்தூத் 350 உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. அதுல மோஸ்ட் அவைட்டட் பைக்கா கூட நம்ம இந்த ராஜ்தூத் 350 அப்படிங்கிற பைக்கை சொல்லலாம். ஸோ இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் 350 சிசில இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ 350 சிசி அப்படிங்கும்போது கண்டிப்பா ராயல் என்ஃபீல்டோட நமக்கு கிளாசிக் 350 ரைவலா இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாவோட சிபி மாடல் எல்லாத்துக்கும் இது வந்து ரைவலாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 348 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹார்ஸ் பவரும் 23.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோனோ ஷாக் அப்படி இல்லைனா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட லுக் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிக் ஸ்டார்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிக் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சில் உங்களுக்கு அலாய் வீலை விட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்போக் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அலாய் வீல்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, கிட்டத்தட்ட ரொம்பவே பெரிய ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல் டேங்க் தான் கொடுக்க போகிறாங்க. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 28 30 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்க போகுது. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா 140+ தாராளமா இந்த ராஜ்தூத் 350 வந்து போக முடியும். பட் இப்போ இந்த 2024ல லான்ச் பண்றதுனால BS6 ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் வந்து லான்ச் பண்ணியாக்கணும். ஸோ அதனால் சவுண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பைக்கோட மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி பண்ணி தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண R3 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MT-03 எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து இந்தியன் மேடாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வரப்போகுது. எப்போ இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராஜ்தூத் 350 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 ரைவலாக இருக்க போகுது. இதோட டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோடைப் எல்லாமே சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ABS-ஓட வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 3 வேரியன்ட் இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேஸ் வேரியன்ட், மிட் வேரியன்ட், அதுக்கப்புறம் டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கலரில் உங்களுக்கு வேரியன்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் ஹையர் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட்டும், நார்மலாக வந்து சிங்கிள் டிஸ்கோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் ABS இருக்கக்கூடியது உங்களுக்கு பேசிக் மாடலோ கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கும் இந்த ராஜ்தூத் 350ல வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜ்தூத் 350 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளாசிக் பைக்காக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பைக்கோட டிசைன், கம்ஃபர்டபுள், இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஸோ அப்போ இருந்த பைக்கை விட இப்போ இருக்கக்கூடிய பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராஜ்தூத் 350 வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக் இல்லை Yamaha பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸை பற்றின வீடியோஸ் வந்து அப்கமிங் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே. டாடா, பை பாய்.